ദേവി മാഹാത്മ്യത്തിലെ 11வது அத்தியாயம் நாராயணி ஸ்துதியை பார்த்துட்டு இருக்கோம். தேவி ஸ்துதி. ஓம் நம சண்டிகாயை. அத ஏகாதசோऽध्यायः. நாராயணி ஸ்துதி. அப்படி இல்லைனா தேவி ஸ்துதி தியானம். எல்லா அத்தியாயங்களுக்கும் சொல்ற மாதிரி இந்த அத்தியாயத்துக்கும் தியான ஸ்லோகம் இருக்கு. தியான ஸ்லோகத்தோடு அர்த்தங்களை எல்லா அத்தியாயத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். தேவியோட விவித ரூபங்களையாக்கும் தியானிக்கப்படுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓம் பாலா ரவி பாலா ரவித்யுதிம் இந்து கிரீடாம். பாலா ரவித்யுதிம் இந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குஷ பாஷாபீதிகராம் பிரபஜே புவனேஷீம். ஓம் பாலரவித்யுதிமிந்து கிரீடாம் துங்ககுஜாம் நயனத்ரயயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குஷ பாஷாபீதிகராம் பிரபஜே புவனேஷீம். பிரபஜே புவனேஷீம். புவனேஸ்வரியை நான் நன்னா பஜிக்கிறேன். பஜே அப்படின்னா பஜிக்கிறேன். பிரபஜே நன்னா பஜிக்கிறேன். அகம் பிரபஜே புவனேஷீம். புவனேஷியை நான் நன்னா பஜிக்கிறேன். பிரபஞ்சத்தை முழுவன் கண்ட்ரோல் செய்யற தேவிய புவன ஈஷீம். புவனத்தை கண்ட்ரோல் பண்ற தேவிய நான் பஜிக்கிறேன். நாராயணி ஸ்துதியில தேவிய ஸ்துதிக்கிறத நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானிக்கணும். ஆக்சுவலி இங்க தேவர்களாக்கும் தேவிய ஸ்துதிக்கிறா. இருந்தா கூட தனிப்பட்ட முறையில நம்ம எல்லாம் நாராயணி ஸ்துதி படிக்கிறத அகம் பஜே புவனேஷீம் அப்படின்னு வேணும் தியானிக்கிறதுக்கு. எப்படி இருக்கிற தேவிய புவனேஸ்வரிய தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறது. பாலா ரவித்யுதிம். உதய சூரியனோடு தேஜஸ் இருக்கிறவள். இந்து கிரீடாம். அஷ்டமி சந்திரனாயிருக்கிற சந்திரக்கலைய கிரீடத்துல அலங்காரமா வச்சிருக்கிறவள். துங்க குஜாம். நல்ல உயர்ந்த ஸ்தனபாரம் இருக்கிறவள். நயனத்ரய யுக்தாம். சூரியன் சந்திரன் அக்னி இப்படி இருக்கிற 3 கண்கள் இருக்கிறவள். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இப்படின்னு 3 வேதங்களாயிருக்கிற கண்கள் இருக்கிறவள். ஸ்மேரமுகி புன்னகையோடு கூடி இருக்கிறவள். வரத அங்குஷ பாச அபீதிகராம்.
வரங்களையும் அபயத்தையும் பயமில்லாத அவஸ்தையையும் கொடுக்கிற கைகள். அபயம் அப்படின்னா பயமில்லாத ஒரு நிலைமை. வரங்களையும் கொடுக்கறது தேவியோட கை, அதே மாதிரி பயமில்லாத அபயத்தையும் கொடுக்கிறது. அபீதிகராம், அதே மாதிரி தேவி கையில பாசம் வச்சுன்னு இருக்கா, கயிறு வச்சுன்னு இருக்கா, அங்குஷம் தோட்டி வச்சுன்னு இருக்கா. இப்படி 4 கைகளில வரமுத்ரை, அபயமுத்ரை, பாசம், அங்குஷம் இப்படிலாம் வச்சுன்னு இருக்கிற தேவிய அகம் பிரபஜே, நான் நன்னா பஜிக்கிறேன் அப்படின்னு இந்த தேவியோட தியான ஸ்லோகம். தேவர்கள் குஷியோடு கூடிட்டு தேவிய தியானிக்க வாக்குமே செய்யறா. சுமேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொல்ல வாக்கும் செய்றார். தேவி மகாத்மியத்துல 11வது அத்தியாயமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 1வது ஸ்லோகம். தேவ்யாஹ தே தத்ர மகாசுரேந்திரா சேந்திராசுராவஹ்னி புரோகமாஸ்தாம் காத்யாயனீம் துஷ்டுவுரிஷ்டலாபாத் விகாசி வக்த்ராம்ஸ்து விகாசிதாஷா. தேவ்யா ஹதே தத்ர மகா அசுரேந்திரே சேந்திராஹ ச இந்திராஹ சுராஹ வஹ்னி புரோகமாஸ்தாம். வஹ்னி புரோகமாஹ தாம். காத்யாயனீம் துஷ்டுவுஹு இஷ்டலாபாத் விகாசி வக்த்ராஹ து விகாசிதாசாஹ. தேவ்யாஹ தே தத்ர மகாசுரேந்திரே சேந்திராசுராவஹ்னி புரோகமாஸ்தாம் காத்யாயனீம் துஷ்டுவுரிஷ்டலாபாத் விகாசி வக்த்ராஸ்து விகாசிதாஷா. பெரிய அசுரனாயிருக்கிற சும்பனும் தேவியால இல்லாம ஆயிட்டான். அப்போது இந்திரன் தொடங்கின தேவர்கள் எல்லாம் அக்னிய முன்னால சாட்சியா நிப்பாட்டிண்டு காத்யாயினி தேவிய ஸ்துதிச்சா. தர்மத்துக்கு ஆசிரியமாயிருக்கிற தேவி காத்யாயினி தேவி. ஸ்தான பிரம்சம் வந்திருக்கிற தேவர்கள் சொந்தம் பதவி திரும்ப கிடைச்சதுல அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாச்சு. அதனால அவளோட முகம் நன்னா பிரகாசிச்சது. அந்த பிரகாசத்திலேருந்து உண்டான ரஷ்மிகளால எல்லா டைரக்ஷனும் பிரகாசிச்சது அப்படின்னு சுமேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொல்றார். தேவி சும்பனை கொன்னதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த. தேவ்யா தத்ர, தேவியால அந்த யுத்தத்துல மகாசுரேந்திரே பெரிய அசுரர்களிலேயே தலைவனாயிருக்கிற, அப்படி இல்லைன்னா சிரேஷ்டனாயிருக்கிற ஹதே அந்த
அசுரன் கொல்லப்பட்டோன, சும்பன் கொல்லப்பட்டோன, சேந்திராஹா ச இந்திராஹா இந்திரனோடு கூடினவாளாயிட்டு, வஹ்னி புரோகமாக அக்னிய முன்னால நிப்பாட்டிண்டு சாட்சியா வச்சுண்டு, சுராஹா தேவர்கள் இஷ்டலாபாது அவளுக்கு தேவையான விஷயம் திரும்ப கிடைச்சதுனால, தேவலோகம் திரும்ப கிடைச்சதுனால, விகாசி வக்திராகாது நன்னா பிரகாசிச்சுருக்கிற முகம் இருக்கிற அந்த தேவர்கள், சந்தோஷத்தில் அவளோட முகம் நன்னா பிரகாசிச்சுது. விகாசிதாசாகா அப்படி பிரகாசிச்ச முகத்திலேந்து எல்லா டைரக்ஷனுகளும் அந்த தேஜஸ்ல பிரகாசிச்சுது. എന്നിട്ട് அப்படி இருக்கிற அந்த தேவர்கள் காத்யாயனீம் துஷ்டுபுகு சண்டிகாதேவிய ஸ்துதிச்சா. சண்டிகையான காத்யாயினி தேவியால அந்த யுத்தத்துல அசுரசிரஷ்டனான சும்பன் இறந்து போனோன, தேவி அந்த அசுரனை கொன்னோன, இந்திரனோடு கூடி இருக்கிற எல்லா தேவர்களும் அக்னிய முன்னால நிப்பாட்டிண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தேவிய ஸ்துதிச்சா. விகாசி வக்த்ராப்ஜ விகாசிதாச அதத்தான் இங்க விகாசி வக்த்ராஸ்து விகாசிதாசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கிற தாமரப்பூ மாதிரி விடர்ந்து நிற்கிற முகத்தோடு கூடி இருக்கிற தேவர்கள் அப்படி இருக்கிற முகத்திலேந்து வெளியில பிரகடமாயிட்டு ஜொலிச்சு வர தேஜஸால எல்லா டைரக்ஷனும் மின்னி தளங்கிட்டு அப்படி சந்தோஷத்தோடு கூடி இருக்கிற தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. தேவர்கள் தேவிய ஸ்துதிக்கிறதாக்கும் சொல்லப்படுறது. அதனால தேவாஹா ஊஜுஹு. இரண்டாவது ஸ்லோகம். தேவி பிரபன்னார்த்திஹரே பிரசீதா பிரசீத மாதஹ ஜகதஹ அகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் त्वम् ईश्वरी देवी चर अचरस्य. देवी प्रपन्नार्तिहरे प्रसीद प्रसीद मादर्जगदोऽखिलस्य प्रसीद विश्वेश्वरि पाहि विश्वं त्वमीश्वरी देवी चराचरस्य. தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சது இங்க வர்ணிக்கப்படுறது. தேவி உங்களோட சன்னிதானத்துல சரணடைஞ்சு வரவாளோடு துக்கத்தை எல்லாம் இல்லாம பண்ணுற சக்தி இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கிற தேவி எங்களை அனுகிரகிக்கணுமே. எல்லா
ஜகத்தோடும் அம்மாவாயிருக்கிற தேவி, பிரபஞ்சத்துக்கு காரணமாயிருக்கிற தேவி அனுகிரகம் பண்ணணுமே. அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்களாக்குமே ஈஸ்வரி ஆயிட்டு இருக்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்தி எங்களையும் அனுகிரகிக்கணுமே அப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிக்கிறா. பிரபன்னார்த்தி ஹரே தேவி, சரணம் பிராபிக்கிறவாளோட துக்கத்தை இல்லாம பண்ணற தேவி. பிரசீதா தேவி, சந்தோஷமாயிட்டு எங்களை அனுகிரகிக்கணும். அகிலஸ்ய ஜகதஹா மாதஹா, சர்வலோகத்துக்கும் அம்மாவாயிருக்கிற தேவி. பிரசீதா தேவி, ரொம்ப சந்தோஷமாயிட்டு எங்களை அனுகிரகிக்கணும். விஸ்வேஸ்வரி, இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரியா இருக்கிற தேவி, இந்த பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்ற தேவி. விஸ்வம்பாகி, பிரபஞ்சத்தை காப்பாத்தணுமே தேவி. சண்டிகா தேவி, துவம் நீங்கள் சர அச்சரஸ்ய ஈஸ்வரி, அசையறதும் அசையாததுக்கும் எல்லாம் நீங்கள் தான் ஈஸ்வரியா இருக்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நீங்கள் தான். அனன்ய சரணர்களாயிட்டு சரணம் பிராபிக்கிற பக்தர்களோடு வேற ஒன்னையும் சரணம் பிராபிக்காதக்கு உங்களையே சரணம் பிராபிக்கிற பக்தர்களோடு எல்லா துக்கத்தையும் இல்லாம பண்ணற தேவி. குஷியாயிட்டு பவிக்கணும். இந்த பிரபஞ்சத்தோடு ஜனனியாயிருக்கிற நீங்கள், சர்வச்சராச்சரங்களையும் கண்ட்ரோல் பண்ற நீங்கள், லக்ஷ்மி ரூபிணியாயிட்டு பிரபஞ்சத்தை ரட்சிக்கிற நீங்கள் எங்களை அனுகிரகிக்கணும். தேவர்களுக்கு தேவியோடு முன்னால நிக்கிறதுக்கு பயமே உண்டாகிறது. அதனால அவளுக்கு ஒரு பரபரப்பு உண்டாகிறது. அதனால தேவிய இங்க 3 தடவை பிரசீதா 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 அப்படின்னு சொல்லியிருக்கா. சம்பிரமத்தால ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு தேவிட்ட தேவர்கள் வணங்குறா. நாராயணி சுக்தமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 3வது ஸ்லோகம். ஆதாரபூதா ஜகதஹ त्वम् एका मही स्वरूपेण यतः स्थिता असि अपां स्वरूपस्थितया त्वया एतद् आप्यायते कृष्णम् अलङ्क्यवीर्ये आधारभूता जगदस्त्वमेका महीस्वरूपेण यदस्तिदासि अभां स्वरूपस्थितया त्वयैददाप्यायते कृष्णमलङ्क्यवीर्ये. தேவியாக்கும் பூமி தேவியோடு
ஸ்வரூபத்துல ஸ்திதி பண்றேள். அதனால நீங்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆசிரியமா இருக்க. ஜலஸ்வரூபமாயிட்டு இருக்கிற தேவியாக்குமே நீங்கள். அதனாலியாக்குமே இந்த பிரபஞ்சத்தை அபிவிருத்திப்படுத்துறேள். உங்களோட பலத்தை ஒருத்தராலையும் தோக்கடிக்க முடியாது. அப்படி இருக்கிற தேவி எங்களை காப்பாத்தணுமே. துவம் யதஹா தேவி எதனாலே ஆக்குமோ மகீஸ்வரூபேண பூமியோடு ரூபத்தோடு கூடியவளாயிட்டு ஸ்திதா அசி இருக்கேள். அதனால ஜகதஹா இந்த பிரபஞ்சத்தோடு ஆதாரபூதா ஆதாரமாயிட்டே இருக்கேள். நீங்கள் ஏகா நீங்கள் ஒருத்திதான் இங்க பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாயிட்டு இருக்க. காரணஸ்வரூபமாயிட்டு அலங்கிய வீரியே உங்களை தோக்கடிக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லை. அபாம் சொரூபஸ்திதையா ஜலங்களோடு ரூபத்தோடு கூடின துவயா தேவி உங்களால ஏதத் கிருஷ்ணம் இந்த பிரபஞ்சம் முழுவன் ஆப்யாயதே அபிவிருத்தி பெற்றது. தேவியோட சொரூபம் அப்படிங்கிறது ஜலமாகவே இருக்கு. ஜலஸ்வரூபிணியா இருக்கிற தேவி இந்த பிரபஞ்சத்தை புஷ்டிப்படுத்துறாள். பூமி ரூபேண ஸ்திதி பண்ணுற தேவி இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா பவிச்சிருக்க. தேவியோட சொரூபந்தான் இந்த பூமி, தேவியோட சொரூபந்தான் இந்த ஜலம். நாலாவது ஸ்லோகம். त्वं वैष्णवी शक्ति वैष्णवी शक्तिः अनन्तवीर्या विश्वस्य बीजं परमा असि माया. சம்மோகிதம் ஒரு சில புக்கில் தொன்மோகிதம். தேவி சமஸ்தம் ஏதது त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः. त्वं वैष्णवी शक्तिरनन्दवीर्या विश्वस्य बीजं परमासि माया. सम्मोहितं देवी समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतु. ஒரு சில புக்கில் त्वं वैष्णवी शक्तिरनन्दवीर्या विश्वस्य बीजं परमासि माया. त्वन्मोहितं देवी समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिदैवा. ஒருபோதும் கம்மியாகாத பல பிரபாவத்தோடு கூடின வைஷ்ணவி சக்தியாயிருக்கிற அம்பாளே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாயிருக்க. பிரம்மா தொடங்கின தேவர்களை கூடியும் மோகவலையில விழுத்தி மாயையாயிட்டு ஸ்திதி செய்யறள். இங்க காணற சர்வமும் தேவியால அட்ராக்ட் செய்யப்படுறது. அப்படி இருக்கிற தேவி பக்தர்களில நீங்கள் கருணையோடு கூடிட்டு பிரசாதிச்சானா மோட்சத்தை கோடியும் கொடுத்து
അനുഗ്രഹിக்கிறதுണ്ടേ. துவம் தேவி நீங்கள் அனந்த வீரியா, ഒരു ലിമിറ്റില്ലാത്ത വീര്യത്തോട് കൂടിയിട്ട് വൈഷ്ണവീ ശക്തി, വിഷ്ണുവെ സംബന്ധിച്ച ശക്തിയായിട്ട് துவம் தேவி நீங்கள் விஸ்வஸ்ய பீஜம், இந்த பிரபஞ்சத்தோடு ஆதி காரணமா இருக்கிற சா பரமா, அந்த சிரேஷ்டமா இருக்கிற மாயா அசி, அவித்யா சக்தியா இருக்கிற மாயா தேவி ஆயிட்டு பவிக்கிறள். தேவி நீங்கள் ஏதத் சமஸ்தம், இந்த காணற எல்லா பிரபஞ்சத்திலையும் சம்மோகிதம், அத்தனை பேரையும் மோகப்படுத்துற துவம் பிரசன்னா, உங்களோடு அந்த ஒரு மலர்ந்த முகத்தால புவி முக்தி ஹேதுகு, பூமியில மோட்ச காரணமாகிறது அப்படிங்கிறது வை பிரசித்தம் தானே, ஃபேமஸ் தானே. பிரபஞ்சத்துல ஆதி காரணமாயிட்டு லோகத்துல வேதங்களில ஃபேமஸா இருக்கிற சர்வ வியாபியா இருக்கிற மாயா சக்தி ஆக்குமே நீங்கள். இந்த அவித்யா சக்தி அப்படிங்கிற நீங்கள் அத்வைத பாவத்தில் இருக்கிற பரமேஷ்டி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அவித்யா ரூபிணியா இருக்கிற மாயையா இருக்கிற உங்களால இந்த பிரபஞ்சம் முழுவன் அட்ராக்ட் செய்யப்படுறது. சம்சார பாசபத்தமாக்கி தீர்க்கிறது உங்களோட மாயாசக்தி. உங்களோட கருணையால இந்த மாயையிலிருந்து எல்லாருக்கும் விடுதல் கிடைக்கிறது. ஞான வைராகிய ஸ்வரூபிணி ஆயிட்டு உபனிஷத்துக்களில சொல்லப்படுற பரமாத்மாவோட தத்துவத்தை பிரகடனப்படுத்துற சுபாவத்தோடு கூடி இருக்கிற நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஜனன மரணங்களோடு கூடின இந்த உலகத்திலேயே ஜனன மரணங்கள் இல்லாத அமிர்த ரூபமாயிருக்கிற முக்திக்கு காரணமாயிட்டு நீங்கள் பவிக்கிற டாப் மோஸ்ட் தேவி பக்தர்கள் வேதாந்த விஞ்ஞானத்தால பிரம்மலோகத்தை பிராபிச்சு நிறைய காலம் முடிஞ்சு அந்த பிரம்மாவோடு கூடிட்டு முக்தியை பிராபிக்கிறாளே தேவி பக்தர்கள், தேவியோட கடாட்சத்தால இந்த உலகத்திலேயே சரீரமில்லாதக்கு முக்தர்களாயித்தீரா.